கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் தேவேந்திரன். இணைய உலகம் என்றிருந்த நிலை மாறி உலகமே இணையமயமாகிக் கொண்டிருக்கின்றது. எதிர்காலத்தில் அது உலகமே இணையமயமாகிவிடும் என்றே கூறலாம். அந்த அளவிற்கு இணையமயம் என்பது மிக வேகமாக நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில்தான் இன்றைய தினம் சைபர் பாதுகாப்பு தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இணையம் எந்த அளவிற்கு வளர்கின்றதோ அதே அளவிற்கு அதில் பிரச்சனைகளும் உருவாகி கொண்டே இருக்கின்றது. தனிநபர், ஒரு நிறுவனம் சார்ந்து, அரசு சார்ந்து பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய சைபர் பாதுகாப்பினுடைய அம்சங்கள் என்பது தீவிரவாதத்திலும் தொடர்கின்றது. பயங்கரவாத செயல்கள் கூட சைபர் தாக்குதல்களின் மூலமாக நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது என்ற அளவில்தான் இணைய பாதுகாப்பு, சைபர் பாதுகாப்பு குறித்து இன்றைய கோணங்கள் நிகழ்ச்சியில் அலச இருக்கின்றோம். முதலில் அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இன்றைய உலகில் தொழில்நுட்பம் என்பது மிகப்பெரிய மாற்றங்களை மக்களின் வாழ்க்கை முறையில் ஏற்படுத்திவிட்டது. இனி இவையன்றி வாழ்வதே சிரமம் என்றாகக்கூடிய நிலைமையும் வந்துவிட்டது. தொழில்நுட்பங்கள் குறித்து நாம் அறிந்து வைத்திருக்கும் அதே நேரத்தில் சைபர் குற்றங்கள் குறித்து அறிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம். தகவல் தொழில்நுட்பங்களை குறிவைத்து அல்லது தகவல் தொழில்நுட்பங்களின் உதவியுடன் செய்யப்படும் குற்றங்களே சைபர் குற்றங்கள் என குறிப்பிடப்படுகின்றன. தகவல் தொழில்நுட்ப சேவைகளை திருடுவது, கணினி, இன்டர்நெட் உள்ளிட்ட தகவல் தொழில்நுட்ப சாதனங்களிலிருந்து தகவல்களை திருடுவது உள்ளிட்ட பல்வேறு குற்றங்கள் சைபர் கிரைம் வழக்குகளின் கீழ் வகைப்படுத்தப்படுகின்றன. இந்தியாவில் 25 கோடிக்கும் அதிகமானோர் கணினிகளை பயன்படுத்தி வருகின்றனர். ஆண்டிற்கு 4 கோடியே 20 லட்சம் பேர் சைபர் குற்றங்களால் பாதிக்கப்படுகின்றனர். ஆனால் அந்த குற்றங்களை தடுக்க 5000 வல்லுநர்கள் மட்டுமே உள்ளனர். இந்தியாவில் 2000ஆம் ஆண்டில் கொண்டுவரப்பட்ட இந்திய தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் சைபர் குற்றங்களுக்கான தண்டனைகள் வழங்கப்படுகின்றன. இணைய குற்றங்களை தடுப்பதற்கு சட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அதே நேரத்தில் தொழில்நுட்ப ரீதியாகவும் நாம் வலுப்பெற வேண்டியது அவசியம். இது குறித்து அலசுவதற்காக சைபர் பாதுகாப்பு, சைபர் குற்றங்களை குறித்து அலசுவதற்காக நம்முடைய அரங்கத்தில் சைபர் குற்றவியல் நிபுணர் திரு கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். உங்களுக்கு வணக்கங்கள், வரவேற்கின்றேன். ஒரு நீண்ட நாளினுடைய தொடர்ச்சி என்பது இன்றைய தினம் மிக மிக சுருக்கமாகி கொண்டே இருப்பதற்கான ஒரு மிகப்பெரிய காரணம் இணையம். ஆனால் இந்த இணையத்தில் பல்வேறு பிரச்சனைகள் எழுகின்றது. இன்றைய நிலையில், இந்த நிலையில் இணையங்கள் எப்படி செயல்படுகின்றது உங்கள் பார்வையில்? இப்போ சைபர் கிரைம் ஒரு இன்டர்நெட் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து யூஎஸில் வந்து ஒரு ரன்னிங் காரை ஹேக் பண்ணியிருக்காங்க. டிரைவர் சீட் டிரைவர் உட்காந்துருக்காரு, பட் ஸ்டீரிங் அவரோட கண்ட்ரோல் இல்லை, ஆக்சிலேட்டர் அவரோட கண்ட்ரோல் இல்லை, பிரேக் அவரோட, பிகாஸ் எல்லா கார்ஸும் கண்ட்ரோல்டு பை சிப். ஸோ அந்த சிப்பை ஹேக் பண்ணால் அந்த காரை கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. போலண்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஏரோப்ளைன் வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க. ரன்னிங் பிளைன் ஹேக் பண்ணி அவங்க வேறு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிடைக்காம திடீர்னு லேண்ட் பண்ணியிருக்காங்க. தென் நார்த் கொரியன் ஹேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா சோனி என்டர்டைன்மெண்ட்டை ஹேக் பண்ணியிருக்காங்க. ஹேக் பண்ணி அன்ரிலீஸ்டு மூவிஸை ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்கள த்ரிட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இமெயில் கரெஸ்பாண்டன்ஸ்லாம் எடுத்து வந்து சோனி என்டர்டைன்மெண்ட் சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் கிட்டலாம் வந்து த்ரிட்டன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இப்போ ரீசெண்டாக சைனீஸ் ஹேக்கர்ஸ் யூஎஸ்லேருந்து யூஎஸ் எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் எடுத்திருக்காங்க. மோரோவர் யூஎஸ் வெதர் சிஸ்டம்ஸ் ஹேக் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா சைபர் கிரைம் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்காக எல்லா கண்ட்ரிஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே ஆர் டெவலப்பிங் சைபர் ஆர்மிஸ். ஸோ டிஃபெண்ட் சைபர் கிரைம்ஸ், சைபர் கிரிமினல்ஸ் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியாவில் அந்த நிலை இருக்கின்றதா? உலக அளவில் மிகப்பெரிய தாக்குதல்கள், சைபர் தாக்குதல்கள் நடக்கின்றன. இந்தியாவில் இந்த மாதிரியான தாக்குதல்கள், ஒரு தனிநபராக நான் இணையத்தை பயன்படுத்தக்கூடியவனாக எனக்கு எந்த அளவிற்கு அச்சுறுத்தல், சைபர் அச்சுறுத்தல் இங்கே இருக்கின்றது? அஃப்கோர்ஸ் இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி பெரிய பெரிய லெவலில் சைபர் கிரைம்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டார்கெட் வந்து பெரிய கம்பெனிஸ் கிடையாது, இண்டிவிஜுவல்ஸ். பிகாஸ் இந்தியாவில் ஏன் இண்டிவிஜுவல்ஸை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் மட்டும்தான் இண்டிவிஜுவல்ஸ் அவங்க ப்ரைவசியை வேல்யூ பண்ணுறதில்ல. ஸோ அவங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருவாங்க. அவங்க டேட் ஆஃப் பர்த், எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்க, எங்கே படித்தாங்க, எந்த காலேஜில் படித்தாங்க, எங்கே வேலை செய்கிறாங்க, இப்போ நேற்று என்ன படம் பார்த்தாங்க, இன்றைக்கி எந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றாங்கன்ற வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் ஆன்லைனில் அப்டேட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களோட ப்ரைவசியை ப்ரொடெக்ட் பண்ணுறதில்ல. இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, டேட்டாபேஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க, டேட்டாபேஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க கம்பெனிஸ். ஸோ இதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே ஆர் டூயிங் சைபர் ப்ரொஃபைலிங். ஸோ உங்களோட ப்ரொஃபைல் என்னென்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் தான் உங்களோட ப்ரொஃபைல். ஸோ உங்களோட சைபர் டிஎன்ஏவை யூஸ் பண்ணி ஐ கேன் கிரியேட் எ க்ளோன் ஆஃப் யுவர்ஸ். ஸோ உங்களை மாதிரியே ஒரு பர்சனை வந்து ஆன்லைன் விர்ச்சுவல் பர்சனை கிரியேட் பண்ணி உங்களோட டேட்டாஸை ஃபிட் பண்ணிட்டா ஈஸி. அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ அதனால தான் இந்தியாவில் வந்து எல்லாருமே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீ சோஷியல் நெட்வொர்க் சைட்ஸ் யாருமே சார்ஜ் பண்ணுறதில்ல, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. தென் க்ளவுட் ஸ்டோரேஜ், இப்போ ரீசெண்டாக க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்துடுது.
கூகுள் டிரைவ்லேருந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் ஃப்ரீன்னு யூஸ் பண்ணிட்டு, பட் தே ஆர் கலெக்டிங் டேட்டாஸ். எனக்கு இணைய பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான வார்த்தையாக தான் இருக்குது. இந்த ஒரு ஆச்சரியமான அல்லது ஒரு அதிர்ச்சியான இந்த வார்த்தை அப்படிங்கிறது எந்த அளவிற்கு எனக்கு விழிப்புணர்வு இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. இந்தியாவில் எந்த அளவிற்கு விழிப்புணர்வு இருக்குது? இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விழிப்புணர்வு அப்படின்றது ரொம்ப ஒரு பேசிக் ஸ்டேஜில் தான் இருக்குது. எல்லாருமே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்டர்நெட் அப்படின்றது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஒரு காமன் மேன் யூஸ் பண்ணுற இன்டர்நெட் வந்து 30% தான். ரிமைனிங் 70% ஆஃப் இன்டர்நெட் வேர்ல்டு இஸ் டார்க் நெட். கம்ப்ளீட்டாக கிரிமினல்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தெரியாமலே நம்ம வந்து இன்றைக்கி இன்டர்நெட்டை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதை பற்றின பேசிக் நெட்டிகோட்ஸ் நம்மளுக்கு வேணும். த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இன்டர்நெட்டில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன மாதிரி டேட்டாஸை வந்து இன்டர்நெட்டில் போஸ்ட் பண்ணணும், போஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த ஒரு பேசிக் சென்ஸே இல்லாமல் தான் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. தமிழகத்தில் ஒரு 10 வருஷத்தில், அதாவது 2004 2014 ஒரு 72,000 சைபர் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு நீதிபதி திரு வி ராமசுப்ரமணியம் அவர்கள் தெரிவித்திருந்த ஒரு கருத்து. இது 72,000 வழக்குகள் பதிவாயிருக்கு. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் 4.2 லட்சம் கோடி அளவிற்கு 4.2 கோடி அளவிற்கு ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் சைபர் தாக்குதலால் இங்கே வந்து பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரமும் இருக்குது. இந்திய அளவில் ஒரு 25-30 கோடி பேர் இணையத்தை அல்லது கம்ப்யூட்டரை பயன்படுத்துகிற நிலையில் அதில் 4.2 கோடிங்கிறது கிட்டத்தட்ட 5இல் 1 பங்கு அளவிற்கு பாதிக்கப்படுறாங்கிறதே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஆனால் பதிவு செய்யப்படக்கூடிய வழக்குங்கிறது 1% அளவுக்கு கூட இல்லை. இந்த நிலை மாற்றுறதன் மூலமாக இணைய தாக்குதல், இணைய பாதுகாப்பை உறுதி செய்கிற வாய்ப்பு கிடைக்குமா? கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ பிக் மிஸ்மேட்ச் பிட்வீன் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங்கும் சைபர் கிரைம் நடந்துட்டு இருக்கிறதும். ஸோ ரிப்போர்ட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் நடக்குதுன்றது ஒரு 1000 தான் இருக்கும். ரீசெண்டாக நார்டான் ஒரு ஆன்டிவைரஸ் கம்பெனி இந்தியாவில் சர்வே எடுத்தாங்க. அவங்க சொன்னது என்னென்னா மந்த்லி ஆன் அன் ஆவரேஜ் 14,000 கிரைம்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் அவேர்னஸ். ஒரு கிரைம் நடந்தது அப்படின்னா உடனே ரிப்போர்ட் பண்ணணும். அது ரிப்போர்ட் பண்ணுறதில்ல. ரிப்போர்ட் பண்ணால் தான் கவர்மெண்ட்டும் அதில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவர்மெண்ட் வந்து நேஷனல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம், இது நேட் கிரெடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஹெவியாக வந்து அதுக்கு வந்து ப்ரொடெக்ஷனுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. பட் சைபர் கிரைமுக்கு அந்தளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்டிங் கம்மியாக இருக்குது. அதனால தான். பிகாஸ் அதேமாதிரி சைபர் கிரைம் வந்து எதிர லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் லைக் போலீஸால் மட்டும் வந்து கவர்ன் பண்ண முடியாது. இட் ரெக்வயர்ஸ் அ கம்ப்ளீட் டீம். ஒரு சைபர் விங் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணால் தான் அதை டெவலப் பண்ண முடியும். பிகாஸ் இட் ஷுட் கம்ப்ரைஸ் ஆஃப் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸ், போலீஸ் அஃபிஷியல்ஸ், லாயர்ஸ், டெக்னிக்கல் டீம், இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் சைபர் கிரைமை கவர்ன் பண்ண முடியும், ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அந்த நிலை இருக்கின்றதா? அதை தாண்டி சட்ட ரீதியாக எனக்கு இணையத்தில் எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கின்றது என்ற கேள்விகளை முன்வைக்கிருக்கின்றேன். அதற்கு முன்பாக என்னுடைய இணையத்தை, என்னுடைய பக்கத்தை பாதுகாப்பதற்கு எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு துருப்புச்சீட்டான பாஸ்வேர்டு, அதை எந்த அளவுக்கு நான் பாதுகாப்பாக வைக்கலாம் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். கடவுச்சொல்லை பாதுகாப்பது என்பது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகின்றது. காரணம், அது தனிநபர் தாக்குதல் அல்லது தனிநபர் தகவல்களை திருடுவதற்கு மிக முக்கியமான கருவியாக இந்த கடவுச்சொல்லை கண்டுபிடிக்கிறதுல இருக்கின்றது. அது எளிதில் யூகிக்க முடியாத அளவிற்கான கடவுச்சொல்லை நம்ம வைக்கிறது நிச்சயம் நல்லதாக இருக்கும்னு தோணுது. பெயர்கள் அல்லது தொலைபேசி எண், பிறந்தநாள் போன்ற கடவுச்சொல்லையெல்லாம் வைக்கும் பொழுது அது நம்முடைய நெருங்கியவர்களுக்கோ அல்லது நம்மை அறிமுகப்படுத்தி கொண்டவர்களுக்கு அது எளிதாக தெரிந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல் உங்களுக்கு எக்காரணம் கொண்டும் கடவுச்சொல்லை ஒருவர் இன்னொருவரிடம் தெரிவிப்பதுங்கிறது முற்றிலும் ஒரு தவறான விஷயமா இருக்கும். காரணம், அதன் மூலமாக பரவி கூட கடவுச்சொல்லை கண்டுபிடித்து விட்டாலே எளிதாக ஹேக் பண்ணிடலாம், ஈஸியாக அதில் இருக்கிற தகவல்களை திருடிடலாங்கிற நிலையில் இது தவறான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. அதே போல் கடவுச்சொல்லில் எழுத்துக்கள், எண்கள் இந்த இரண்டையும் பயன்படுத்துறது ரொம்ப முக்கியமான விஷயமா நிறைய பேர் சொல்கிறாங்க. சில வலைதளங்களில் கூட, சில வலைப்பக்கங்களில் கூட இந்த கடவுச்சொல் அப்படிங்கிறதுல எழுத்துக்கள், எண்களை வந்து குறிப்பிடுறது முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகின்றது, கட்டாயப்படுத்துகின்றது. அதே போல் டிக்ஷனரி அட்டாக்கிலிருந்து தற்காத்து கொள்வதும் அவசியமாக பார்க்கப்படுகின்றது. டிக்ஷனரியில் இருக்கிற வேர்ட்ஸ் ஏதாவது ஒன்று வச்சோம்னா அதுக்கு டிக்ஷனரி சாஃப்ட்வேர்ஸ் மூலமாக ஹேக்கர்ஸு அதை எளிதாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுகின்றது. எல்லா தளங்களுக்கும் ஒரே கடவுச்சொல்லை பயன்படுத்துறதும் ரொம்ப ஆபத்தான விஷயமா பார்க்கப்படுகின்றது. நம்ம ஃபேஸ்புக், ட்விட்டரு, இமெயில் ஐடிஸ், இல்லை மற்ற ஒரு பேங்க் பாஸ்வேர்டு முதற்கொண்டு எல்லாத்துக்கும் ஒரே பாஸ்வேர்டு வச்சுறோம். ஏன்னா ஈஸியாக நம்மளால் ஞாபகப்படுத்தி கொள்ள முடியுங்கிறதுனால. ஆனால் அது ரொம்ப தப்பான விஷயமா பார்க்கப்படுகின்றது. அதே மாதிரி ப்ரௌசிங் சென்டர்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. கீஸ்ட்ரோக் லாகிங் மாதிரியான ஒரு மென்பொருளை கொண்டு ஈஸியாக அதை ஹேக் பண்ணிட முடியும், அல்லது என்னென்ன நம்ம டைப் பண்ணுறோங்கிறது முதற்கொண்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் பார்க்க முடிகின்றது. ஒரு தனிநபர் தாக்குதலில், தனிநபர் தகவல் திருட்டில் பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறதுங்கிறது எந்த அளவிற்கு முக்கியமான விஷயமா இருக்கின்றது. அதை தாண்டி நிறுவனங்களுக்கு செல்லும் பொழுது நிறுவனங்கள் சார்ந்த தாக்குதலுக்கு இது எப்படி மாறுகின்றது?
இப்போ பாஸ்வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து இதில் அவங்க டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை ஆனிவர்சரி டேட்டு இல்லை அவங்க சிப்ளிங்ஸ் டேட்டு இல்லை அவங்க பசங்க டேட்டு ஏதோ ஒரு டேட் தான் வச்சிருப்பாங்க, இல்லை பேர் அவங்க ஏதாவது வச்சிருப்பாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து ஒரு பெரிய சாஃப்ட்வேர் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட ஃபேஸ்புக் பேஜில் போனதுல இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு கிடைக்கும். இதை எடுத்து நான் ரேண்டமாக போட்டு செக் பண்ணி பார்த்தேன்னா உங்கள் பாஸ்வேர்டு ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுக்கு ஒரு பெரிய டெக்னிக் தேவையில்லை. அண்ட் மோரோவர் இப்போ பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் எவ்ரி மந்த்தாவது ஒரு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரே பாஸ்வேர்டு வந்து சில பேர் 5 வருஷமாலாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணக்கூடாது. பாஸ்வேர்டு ரெகுலராக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பாஸ்வேர்டு எல்லாத்துக்குமே ஒரே பாஸ்வேர்டு கான்ஸ்டன்ட்டாக வைக்காமல் ஒவ்வொன்றுத்துக்கும் வேறு பாஸ்வேர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பப்ளிக் சென்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம் பாஸ்வேர்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஒருவேளை பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சு என்னுடைய தகவல்கள் திருடப்பட்டாலும் எனக்கு சட்ட ரீதியாக எந்த அளவிற்கு பாதுகாப்பு இருக்கின்றது இந்த தேசத்தில்? அஃப்கோர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஐடி ஆக்டில் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. செக்ஷன் 43 பார்த்தீங்க அப்படின்னா லைக் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் மூலிமா வந்து எதாவது எடுத்தாங்கன்னா யூ கேன் கிளைம் காம்பன்சேஷன் டேமேஜஸ் இதெல்லாம் நீங்கள் கிளைம் பண்ணலாம். அது எப்படின்னா யார் எடுத்தாங்கன்றது தெரிஞ்சால் மட்டும் தான் நீங்கள் கிளைம் பண்ண முடியும். எகென்ஸ்ட் அன் அன்னோன் பர்சன் யூ கான் கிளைம். பட் சைபர் கிரைம் 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று தெரிஞ்ச இடத்துலேருந்து எடுப்பாங்க, இன்னொன்று யார் எடுத்தாங்கன்னே தெரியாது. ஸோ இப்போ நீங்கள் எங்கேருந்து இங்கே வந்து யார் எடுத்தாங்கன்றது ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்கிங் பாஸ்வேர்டு யாராவது ஒருத்தர் உங்கள் ஹேக் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த பேங்க் மேலே கேஸ் போடலாம். பிகாஸ் சர்வர் இஸ் மெயின்டைன் பை த பேங்க். ஸோ அதனால் யூஆர் ரெஸ்பான்சிபிள்னு கேஸ் போட்டு பேங்க் கிட்டேருந்து நீங்கள் காம்பன்சேஷன் கிளைம் பண்ணலாம். இதே உங்கள் இமெயில் அக்கௌண்ட் யாராவது எடுத்தாங்கன்னா யார் எடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ நீங்கள் அதில் காம்பன்சேஷன் கிளைம் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ்.